ஸ்ரீபுரம்ன்ற கிராமத்துல சந்திரையான்னு ஒரு பணக்காரர் தன்னோட மனைவி பசங்களோட வாழ்ந்து வந்தாரு. பசங்க ஷாமலா, அசோக் பொறுப்பா படிச்சுட்டு இருந்தாங்க. சந்திரையாவோட மனைவி விமலா குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தா. சந்திரையனுக்கு பணத்தாசை ரொம்ப அதிகம். பசங்களையும் மனைவிய கூட அவ்வளவா கண்டுக்கவே மாட்டாரு. தன்னை விட தகுதியில குறைஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதைன்றதே கொடுக்க மாட்டாரு. தான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரங்களை கூட கௌரவமே இல்லாம நடத்துவாரு. டேய் ராமு, அறிவு இருக்கா உனக்கு? வீட்டை பாரு, அழுக்கா இருக்கு. ஐயா, நான் தோட்டக்காரனாச்சு, வீட்டு வேலை நான் எங்க செய்யறேன்? உனக்கு மாசம் ஆனா 2000 ரூபா கொடுக்கறது வெறும் செடிகளுக்கு தண்ணியை ஊத்திட்டு வெட்டியா உட்காண்டிருக்கிறதுக்கு இல்ல, உடம்பு வணங்கி வேலை செய்யறதுக்கு. உன்ன மாதிரி பணம் இல்லாதவங்க எப்படி ஓப்பி அடிக்கிறதுன்னு நல்லா பிளான் போடுவீங்கடா. வாயை திறக்காம சொல்ற வேலையை செய். சந்திரையனோட இந்த மாதிரி நடவடிக்கை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் பிடிக்காது. அவரோட மனைவியும் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு. என்னங்க, நம்ம கிட்ட பணம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களெல்லாம் இளக்காரமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ கொஞ்சம் வாயை மூடு. உன் பிறந்த வீட்டில் மட்டும் என்ன ஒன்றும் இல்லாததுங்க தானே, அதனால்தான் இப்படி பேசிட்டு இருக்க. நான் ஒன்றும் சும்மா சம்பாதிக்கல இந்த சொத்தும் பணமும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? இந்த பணம் இல்லாம மனுஷங்களுக்கு மதிப்பே இல்லை தெரியுமா? ஒன்றும் இல்லாதவங்களுக்கும் நமக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? இப்படி இருக்கிறப்போ சந்திரையன் ஒரு நாள் வெளியூர் போறதுக்கு கிளம்பினாரு. விமலா, நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன், வர 4 நாள் ஆகும், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. இவ்வளவு அவசரமா ஏங்க கிளம்புறீங்க? நாளைக்கு ஷாமலாவோட பிறந்த நாள். கிரிபுரம்ல தங்கம் ரொம்ப மலிவான விலைக்கு விற்கிறாங்களாம். இப்ப வாங்கலனா இந்த விலைக்கு நமக்கு அதுக்கப்புறம் எப்பவுமே கிடைக்காது. என்னங்க, அந்த இடத்துல கொள்ளைக்கார கும்பல் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயா நீங்க போக போறீங்க? அங்கேதான். ஆனா என்கிட்ட யார் நெருங்க முடியும்? நான் போயிட்டு வரேன். பண அவசரம்னு யாராவது கேட்டாங்கன்னு என் சொத்தெல்லாம் கரைச்சிடாத, பத்திரமா பாத்துக்கோ. இப்படி சொல்லிட்டு சந்திரைய அங்கேருந்து கிளம்பி போனாரு. வேலைக்காரங்களை எங்க கூட்டிட்டு போனா அவங்க தங்கத்தெல்லாம் பார்த்துட்டு பேராசப்பட்டு தன்னை தாக்கிடுவாங்களோன்னு சந்திரையன் தனியாளா குதிரை வண்டி எடுத்துட்டு கிளம்பினாரு. மலைப்பாதையில நாளெல்லாம் பிரயாணம் பண்ணி கிரிபுரம்க்கு போய் சேர்ந்தாரு. நினைச்ச தங்கத்தை விட அதிகமான தங்கத்தை வாங்கிக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பெரிய பெட்டியில போட்டுக்கிட்டு அங்கேருந்து திரும்பினாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல 2 திருடங்க சந்திரையனை வழி மறைச்சாங்க. ஐயோ, நான் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டனே, இப்ப எப்படி தப்பிக்கிறது? இப்படி நினைச்சு தாங்கிட்ட இருந்த கத்திய வெளியில எடுத்துட்டு நின்னாரு. டேய், நீ உயிரோட இங்கேருந்து திரும்பணும்னா மரியாதையா உன்கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் இங்க எடுத்து வச்சுட்டு கிளம்பு, இல்ல உன் விரல்களை வெட்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன். ஓ, விரல்களை வெட்ட போறீங்களா? சரி சரி, வெட்டிக்கோங்க. எத்தனை? 10 விரலையும் வெட்டிடுவீங்களா? என்ன, விரல்களோட நீ கொண்டு வந்த தங்கம் முக்கியமா போயிடுச்சா? விரல்கள் என்ன மறுபடியும் முளைக்கும் நினைச்சிட்டியா? அப்போ உன் கையும் காலையும் சேர்த்து வெட்டிடுறோம். எனக்கு நான் கொண்டு வந்த தங்கம் தான் முக்கியம், அது என் பொக்கிஷம். கையை காலை வெட்டிட்டீங்கன்னா நான் எப்படியாவது தவழ்ந்துக்கிட்டே போயிடுவேன். சரி, கிளம்பு. சந்திரையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவனுங்க பெரிய திருடங்கன்னு நினைச்சா என் பேச்சை கேட்டு கிளம்புன்னு சொல்லிட்டானுங்க. அனுப்பிட்டு பின்னாடிலேருந்து என்ன தாக்கி கொன்னுடுவானுங்களோ? முதல்ல இங்கேருந்து கிளம்பி வேற வழியா வீட்டுக்கு போறேன். இப்படி நினைச்சு அங்கேருந்து கிளம்பி வண்டிய வேகமா ஓட்டிட்டு போனாரு. என்னன்னா அந்த ஆளை அப்படியே விட்டுட்டீங்க? டேய், அவனுக்கு அவனுடைய தங்கத்து மேல எவ்வளோ ஆசைன்னு பாத்தியா? நம்ம கொன்னுடுவோன்னு சொன்னா யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தையும் பணத்தையும் கொடுத்துடுவாங்க. ஆனா இவன் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்றான். இந்த மாதிரி ஆளுங்களை ஒரே அடியில கொன்னுட்டா பத்தாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு காலம்தான் சரியான பாடம் கத்து கொடுக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு. சந்திரையனும் ஒரு 2 நாள்ல வீடு வந்து சேர்ந்தாரு. தங்க பெட்டிய பத்திரமா கையில தூக்கிட்டு போய் தன்னோட அறைக்குள்ள வச்சாரு. அவருடைய பீரோவே தங்கம், பணம், வைரங்களால நிரம்பி இருந்தது. இத பார்த்து சந்திரையனுக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. ஆஹா, எவ்வளோ அழகா இருக்கு இந்த பீரோ. இந்த மாதிரி பீரோ இன்னும் ஒன்று வாங்கி அது முழுக்க பண கட்டுகளால நிரப்பணும். இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்தது. ஸ்ரீபுரம்ல மழையே இல்லாம விளைச்சலும் இல்லாம வறட்சி ஆரம்பிச்சுது. மக்களும்
உணவுப் பொருட்களோட விலை உயர்ந்ததால பொருட்களும் சரியா கிடைக்காததால ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. நிறைய பேரு அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு சில பெரியவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் இப்படி ஒரு வறட்சியை பார்ப்போன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமா, வேற ஊர்லேருந்து உணவுப் பொருட்களை வாங்கணும்னு நினைச்சா விலை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, ஒரு வேலை பண்ணுவோமா? நம்ம ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரரான சந்திரயன் கிட்ட போய் நமக்கு கொஞ்சம் உதவி செய்ய சொன்னா இந்த வறட்சியிலேருந்து கொஞ்ச காலமாவது தப்பிக்க முடியும். அவருக்கும் இந்த உதவி ஒன்றும் பெருசா இருக்காது. என்ன சொல்றீங்க? ஆமா, உண்மைதான். அவர் உதவி செஞ்சா இந்த வறட்சியிலேருந்து நம்ம பிழைக்கலாம். வாங்க போய் கேட்போம். ஊர் பெரியவங்களும் ஒரு சிலரும் சேர்ந்து சந்திரயன் வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா, சந்திரையா. என்ன பெரியவங்க எல்லாம் கூடி வந்திருக்கீங்க? ஏதாவது வசூல் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, நம்ம ஊர்ல இருக்கிற வறட்சி நிலைமை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தெரியும் தெரியும். மக்கள்லாம் சாப்பாடு கூட இல்லாம திண்டாடுறாங்களாமே. அதுக்கு தான் ஐயா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். கொஞ்சம் பணத்தை முன்கூட்டியே சேர்த்து வச்சுக்கணும். ஐயா, நம்ம ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர் நீங்க தான். நீங்க மட்டும் கொஞ்சம் எங்க மேல கருணை காட்டினீங்கன்னா இந்த முறை இந்த வறட்சியிலேருந்து நாங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிப்போம். எங்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா. டேய் ராமு, கொஞ்சம் இங்க வா. ஐயா. உள்ள போய் 4 அரிசி மூட்டையை கொண்டு வா. அரிசி மூட்டை எதுக்குங்க ஐயா? உதவி தானே கேட்டீங்க, அதுக்கு தான் அரிசி மூட்டைகளை கொடுக்குறேன். வந்த பெரியவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு மேல உதவி என்னால செய்ய முடியாது. வேணும்னா பணம் கடனா தரேன், அதுவும் 1 மாசத்துல திருப்பி தருவீங்கன்னா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை நான் தான் அனுபவிப்பேன். தேவையில்லாம மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு சந்திரய்யன். ஊர் மக்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கோபமா கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில சந்திரய்யன் தூங்கி எழுந்து வெளியில வந்து பார்த்தாரு. ராமோ, வீரையா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? சந்திரய்யன் வீட்ல யாருமே இல்ல. விமலா, ஷாமலா, அசோக், என்ன இது? வீட்ல யாரையுமே காணோம், எங்க போனாங்க? சந்திரயனும் ரொம்ப குழப்பத்தோட வீடு முழுக்க சுத்தி தேடினாரு. மணி 10 ஆகியும் யாரையுமே வீட்ல காணோம். சந்திரயனுக்கு ரொம்ப பசியா இருந்தது. டேய் வீரையா, எங்கடா இருக்க? பசியா இருக்குடா, டிஃபன் ரெடி பண்ணு. எந்த ஒரு பதிலும் வரல. சந்திரயனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பசியும் அடக்க முடியல. நானே சமையல் அறைக்கு போய் எதையாவது செஞ்சு சாப்பிடுறேன். சமையல் செய்யறது பெரிய வித்தையா என்ன? சமையல் அறைக்கு போய் பார்த்தா எந்த ஒரு பொருட்களும் இல்ல, உப்பு கூட இல்ல. என்ன பண்றதுனே தெரியல. வேற வழி இல்லாம வெளியில கிளம்பி வந்தாரு எதையாவது வாங்கலாம்னு. வாழைப்பழ வண்டி அங்க இருந்தது. தம்பி, வாழைப்பழம் 1 டசன் கொடுப்பா. ஐயா, 1 டசன்லாம் கொடுக்க முடியாது. வேணும்னா 2 பழம் தரேன். என்னடா 2 வாழைப்பழம் எப்படி போதும்? என்கிட்ட இருக்கிறதே இப்ப இருக்கிற வாழைப்பழங்கள் மட்டும்தான். பசியில தவிக்கிற ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாழைப்பழமா வாங்கி சாப்பிடுறாங்க. அதனால உங்களுக்கே 1 டசன் பழம் கொடுக்க முடியாது. ஒரு பழத்துக்கும் 100 ரூபா தரேன். எனக்கு 1 டசன் பழம் கொடு. ஐயா, நீங்க 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் நான் தர முடியாது. நீயே வேணா, உன்னோட வாழைப்பழமும் வேணாம், போயா. இப்படி கோச்சிக்கிட்டு சந்திரய்யன் அங்கேருந்து வேற இடத்துக்கு போனாரு. சந்திரய்யன் எங்க போய் என்ன கேட்டாலும் அவர் கேட்ட அளவு யாருமே கொடுக்கல. பணத்தாசை காட்டியும் யாரும் மசியல. சந்திரய்யன் வேற வழி இல்லாம வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாரு. பசியோடையே வீடு முழுக்க திரிஞ்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நாள் முழுக்க அவர் வீட்டுல யாரையுமே காணோம். சாப்பிட எதுவுமே கிடைக்காததால பசியில துடிச்சு போனாரு. மறுநாள் காலையில ராமு சந்திரய்யன் கிட்ட வந்தான். ஐயா, என்ன ரொம்ப சோர்வா இருக்கீங்க? டேய் ராமு, எங்கடா போனீங்க நீங்க எல்லாம்? எனக்கு பசியா இருக்கு, உடனே சாப்பிட ஏதாவது கொண்டு வாடா. ஐயா, நான் வேலையை விட்டு நிக்கிறேன். அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். டேய் ராமு, எதுக்குடா வேலையை விட்டு போற? என்ன பிரச்சனை? சரி, மற்றவங்கெல்லாம் எங்க? ஐயா, உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டு நின்னுட்டாங்க. இனிமே யாருமே வேலைக்கு வரமாட்டாங்க. அம்மாவும் பசங்களும் கூட நேத்து சாயந்தரமே அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன,
என்னை விட்டு போயிட்டாங்களா? நீங்க வேலையை விட்டு நிக்கிறீங்களா? என்னடா நடக்குது? ஐயா, நீங்க பெரிய பணக்காரு, உங்களுக்கு பணம் இருந்தா போதும், மனுஷங்க கிட்ட என்ன வேலை? ஆனா நாங்க ஊர்க்காரங்க இருக்கோ இல்லையோ எல்லாரும் சேர்ந்து தான் இருப்போம். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தர் உதவுவோம். சுயநலமா எங்க ஒருத்தரை பத்தி மட்டும் நாங்க யோசிக்க மாட்டோங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு ராமு அங்கேருந்து கிளம்பிட்டான். சந்திரையன் யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாளைக்கே நான் பசியில இப்படி துடிக்கிறேனே, ஊர்ல எல்லாம் வறட்சியில வாடுறாங்க, அப்ப அவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு ஆள் இல்ல, தனிமையாயிட்டேன். என் பணத்தாலையும் சொத்தாலையும் எனக்கு ஒரு டசன் வாழைப்பழம் கூட வாங்கி தர முடியல. சந்திரையன் உடனே முடிவு பண்ணிட்டு ஊர் பெரியவங்களை பார்க்க போனாரு. அப்பதான் எல்லாரும் மரத்தடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சந்திரையா இப்படி வந்திருக்கீங்க? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. முந்தானேத்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். ஆனா இப்போ சொல்றேன், நம்ம ஊருக்கு தேவையான அவசிய பொருட்கள் வேற எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்குங்க. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் அதை நானே பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லி சந்திரையன் அந்த ஊர் மக்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தானே செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாரு. சந்திரையனோட உதவியால அந்த ஊர் மக்கள் வறட்சியிலேருந்து தப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வேலைக்காரங்கெல்லாம் மறுபடியும் சந்திரன் வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு வந்தாங்க. விமலாவும் பசங்களும் கூட திரும்பி வந்துட்டாங்க. சந்திரையனுக்கு மனுஷங்களோட மதிப்பு புரிஞ்சு பணத்து மேல இருந்த ஆசையை விட்டாரு. இது இவங்க கதை, பணதாகம். லிங்கமூர்த்தி மனசுல இருக்கிறத அவனை கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ண வந்த கமலாவால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் வீட்டையே சுத்திக்கிட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டா வீட்டுக்கு காவல்னு சொல்லுவாரு. குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு கேட்டா மரத்தை வச்சவன் தண்ணிய ஊத்த மாட்டானா கமலா? இப்படி சொல்லி தப்பிச்சுப்பாரு. இப்ப எங்க இருக்காரோ? இப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில வந்தா கமலா. அப்போ லிங்கமூர்த்தி ஒரு இடத்துல தோண்டிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட கமலா வந்தா. ஏங்க, இந்த இடத்துல தானே நேத்து ராத்திரி திருடன் தோண்டிட்டு இருந்தான்? ஆமா கமலா, அந்த திருடனுங்க இங்க தோண்டி என்ன ஒளிச்சு வச்சாங்கன்னு பார்க்க போறேன். இப்படி சொல்லி தோண்டிக்கிட்டே இருந்தான் லிங்கமூர்த்தி. கமலாவும் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த குழிக்குள்ள ஜொலிச்சுக்கிட்டு இருந்த தங்க காப்பு தெரிஞ்சுது. இதை பார்த்து லிங்கமூர்த்தி சந்தோஷப்பட்டான். கமலா பதட்டத்தோட, என்னங்க, தங்க காப்பு மாதிரி இருக்குங்க, நம்மளுக்கு எதுக்குங்க இந்த வம்பு? எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. மறுபடியும் அந்த திருடன் ராத்திரி வந்து அவன் மறைச்சு வச்சதை தேட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கமலா, நீ இதை பத்தி கண்டுக்காத. இன்னிலிருந்து நம்மளுடைய தலை எழுத்தே மாறப்போகுது. தலையெழுத்து மாறும்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த திருடன் வந்து நம்ம கழுத்துல கத்தி வச்சா என்ன பண்றதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. திருடங்களோட நமக்கு எதுக்குங்க வம்பு? என்னை பத்தி உனக்கு தெரியாது கமலா, நான் ரொம்ப புத்திசாலி. இப்படி சொல்லிட்டு லிங்கமூர்த்தி வீட்டுக்குள்ள போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி திருடன் கிட்டையா லிங்கமூர்த்தி வீட்டுக்கு வந்தான். லிங்கமூர்த்தியும் கமலாவும் தூங்காம ஜன்னல் வழியா மறைஞ்சிருந்து திருடன் கிட்டையா என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டையா அங்க வந்து தங்க காப்பை ஒளிச்சு வச்சிருந்த இடத்த தோண்டி பார்த்தான். அதுல தங்க காப்பே இல்ல. பதட்டத்தோட அந்த வீட்டை சுத்தி தோண்டி பார்த்தான். எங்கேயுமே அவன் ஒளிச்சு வச்ச தங்க காப்பு கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த திருடனுக்கு லிங்கமூர்த்தி மேல சந்தேகம் வந்தது. நான் இந்த தங்க காப்பை ஒளிச்சு வச்சத இந்த லிங்கமூர்த்தி பார்த்துருப்பான், தோண்டி அதை எடுத்துட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நான் இப்ப எதுவும் பண்ண போறதில்ல. தங்க காப்பை லிங்கமூர்த்தி வீட்டுக்கிட்ட ஒளிச்சு வச்சேன்னு ஊர் பெரியவர்கிட்ட சொன்னா அது உனக்கு எங்கே கிடைச்சதுன்னு என்னைய கேள்வி கேட்பாரு. அப்போ நான் தான் மாட்டிப்பேன். போனா போட்டோம், அந்த காப்பு என்னதில்லைன்னு நினச்சிக்கிறேன். இப்படி நினச்சி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இதை பார்த்து லிங்கமூர்த்தி, பாத்தியா கமலா, அந்த திருடன் கிட்டையா இந்த தங்க காப்புக்காக வந்தான். வீட்டை சுற்றி தோண்டி பார்த்தான். கடைசியில் தங்க காப்பு எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணா, கிளம்பி போயிட்டான். வா தூங்குவோம். இப்படி சொல்லி ஜன்னல் கிட்டேருந்து போய் படுக்க போனாங்க. மறுநாள் காலையில் தன்னோட வீட்டை சுற்றி தோண்டி பார்த்துட்டு இருந்த திருடன் கிட்டையா கிட்ட லிங்கையா வந்தான். ஏண்டா திருட்டு கிட்டையா, இங்கே வந்திருக்க?
ஐயா கொஞ்சம் வீட்டில் போய் பேசுவோம் வாங்க. எதை பத்திடா? என்னங்க ஐயா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? தங்க காப்பை பற்றி தான். என்னது தங்க காப்பா? யாருது? யார்கிட்ட இருக்கு? ஐயா நான் தான் உங்க வீட்டு முன்னாடி அந்த தங்க காப்பை ஒளிச்சு வச்சேன். ஆனா அது இப்ப எங்க தேடியும் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ நான் அதை எடுத்துன்னு நீ சந்தேகப்படுற இல்லையா? ஆமாங்க ஐயா, இங்க பாருங்க, நான் நியாயமா நடந்துக்கிறேன். உண்மையை சொல்றேன். அந்த தங்க காப்பை 2 பேரும் சமமா பிரிச்சுப்போம், சரிங்களா? வந்த வழியை பார்த்து திருப்பி போகிட்டையா. நான் பார்க்காததை பற்றி, என் கண்ணில் படாததை பற்றி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போ போ. இப்படி சொன்னதுமே கிட்டையன் எதுவுமே பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இது எல்லாத்தையும் வீட்டில இருந்து கமலா கேட்டுட்டு, என்னங்க அந்த கிட்ட நல்ல அவகாசத்தை கொடுக்கும்போது நீங்க ஏன் வேணானீங்க? கஷ்டப்பட்டு திருடினதுக்காக அவனுக்கு, நம்ம வீட்டு முன்னாடி மறைச்சு வச்சதுக்காக நமக்கு பாதி பாதி லாபம் வருது இல்லைங்க? நான் ஒன்றும் முட்டாள் இல்லை கமலா. நம்ம வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க வந்தாரு. அதுக்கு என்ன இப்போ? அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த முனிவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. எதிர்பார்க்காத விதத்துல செல்வம் வரும், நீ தொலைச்சதெல்லாம் மீண்டும் பெறுவ, பெரிய செல்வந்தனா ஆவன்னு சொன்னாரு. ஆமாங்க, ஆனா இப்ப உங்க கைக்கு இன்னும் பணம் வரலல்ல, நீங்க பெரிய பணக்காரரும் ஆகலல்ல. தங்க காப்பு மூலமா வந்திருக்கிறது செல்வம் தானே கமலா? இப்போ உங்களோட எண்ணம் தான் என்ன? இந்த தங்க காப்பு உங்களுக்கு கிடைச்சதால நீங்க பெரிய பணக்காரரா ஆக போறீங்கன்னு நினைக்கிறீங்க, அதானே? ஆமாம் கமலா, இத்தனை நாட்களுக்கு அப்புறமா நமக்கு ஒரு நல்ல யோகம் வந்திருக்கு. அதுவும் இந்த தங்க ரூபத்துல வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. முதல்ல இந்த தங்கத்தை எப்படி பணமா மாத்துறது பாருங்க. இப்படி கமலா சொன்னதுமே லிங்கமூர்த்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. எவ்வளோ யோசிச்சு பார்த்தோம், அந்த தங்க காப்பை உருக்கி பணமா ஆக்கிற யோசனை மட்டும் வரவே இல்லை. அப்போ அவனுக்கு புரியல, அதிர்ஷ்டம் கிட்டையும் ரூபத்துல வந்து திரும்ப போயிடுச்சுன்னு. அப்பதான் லிங்கமூர்த்தி கிட்ட வட்டி வியாபாரி பரமசிவம் பத்திரத்தோட அங்க வந்தாரு. என்ன பரமசிவம், இங்க வந்திருக்கீங்க? ஐயா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க அசலும் வட்டியும் கொடுக்குற மாதிரி தெரியல. அப்படி நினைக்காதீங்க பரமசிவம், சீக்கிரமாவே கொடுத்துடுறேன். வேணாம்பா வேணாம். இந்த வீட்டு பத்திரங்களை பார்த்து ஐயோ என்னோட பணமும் அதுக்கான வட்டியும் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டதை தவிர வேற எதுவும் கிடைக்கல. இல்ல பரமசிவம், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. இதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு என் உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போகுது. உன் வீட்டு பத்திரத்தை நீயே வச்சுக்கோ. ஐயோ அப்படி சொல்லாத பரமசிவம், நான் பணத்தை கட்டிட்டு என்னோட பத்திரத்தை வாங்கிக்கிறேன், என்னை நம்பு. இத்தனை நாளா நம்பினேன், ஆனா இனிமே எனக்கு உன் வீட்டு பத்திரத்தை நீயே வச்சுக்கோ, உனக்கு கொடுத்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ. இனி நான் பணத்துக்காக உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். இப்படி பரமசிவம் சொன்னான். அதை கேட்டுட்டு வீட்டு பத்திரத்தை லிங்கமூர்த்தி வாங்கிக்கிட்டு இருந்தா சரியா போயிருக்கும். அதை விட்டுட்டு 2வது முறையும் அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டியும் லிங்கமூர்த்தி அதை கண்டுக்காம விட்டுட்டான். அப்படி பண்ணாத பரமசிவம், நான் கண்டிப்பா பணத்தை கட்டிட்டு வாங்கிக்கிறேன். இப்படி சொன்னதுமே பரமசிவம் தன்னோட மனசுல, உன்னோட கர்மம், வர அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லிட்டு என்னத்தை பண்ண போறியோ இப்படி நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இதை கேட்டு கமலா இப்படி சொன்னா. ஏயா, பரமசிவம் எதுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? தெரியுது கமலா, நான் நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருந்தேன்ல, வாங்கின பணத்தையும் வட்டியும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வீட்டு பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுக்க வந்தாரு. அவரு அப்படி சொல்லும்போது வீட்டு பத்திரத்தை வாங்கியிருந்தா நமக்கு தானங்க லாபம்? தங்க காப்பே நம்ம கிட்ட இருக்கு கமலா, இனி இந்த வீட்டு பத்திரத்துக்கு என்ன அவசியம்? சொந்த வீடு வாங்கிடலாம். இப்படி சொன்னதுமே கமலாக்கு கோபம் வந்தது. தங்க காப்புன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதனால நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்ல. என்னத்த சொல்றது? சரி கமலா, இன்னைக்கு போய் அந்த தங்க காப்பை பணமா மாத்திட்டு வரேன். எவ்வளவு பணத்தோட வரப்போறேன்னு மட்டும் பாரு. இப்படி சொல்லிட்டு தங்க காப்பை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனான். ஒரு தங்க வியாபாரி கிட்ட கொண்டு போனான். அந்த வியாபாரி குருநாதன் தங்க காப்பை சோதிச்சு பார்த்தான். யாரியா இதை உனக்கு வித்தது? என்ன ஆச்சுங்கய்யா? என்ன ஆச்சா? இது
உண்மையான தங்கமே கிடையாது. இப்படி சொன்னதுமே லிங்கமூர்த்திக்கு ஒரே அதிர்ச்சி. தங்க காப்புன்னு நினைச்சிருக்க இதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வேணா கொடுத்துப்பாரு. இது உண்மையான தங்கம்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் உனக்கு இலவசமா தங்கத்தை கொடுத்துடுறேன். இப்படி சொன்னதுமே லிங்கமூர்த்தி எதுவுமே பேசாம அந்த போலி தங்க காப்பை எடுத்துக்கிட்டு கடைக்கடையா அலைஞ்சான். அந்த காப்பை பார்த்ததுமே இது போலியான தங்கம்னு எல்லா கடைக்காரங்களும் சொல்லிட்டாங்க. அலைஞ்சி அலைஞ்சி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தான் லிங்கமூர்த்தி. என்னங்க, போன காரியம் முடிஞ்சுதா? இப்படி கேட்டா கமலா. அதுக்கு லிங்கமூர்த்தி தங்க காப்பை எடுத்து கமலா கிட்ட கொடுத்தான். இத பார்த்து கமலா எதுவுமே பேச முடியாம இருந்தா. லிங்கமூர்த்தி வருத்தத்தோட, கமலா, இது தங்கமே இல்லையா. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ கிட்டையா ஜமீன்தார் ஜெகபதியை கூட்டிட்டு அங்க வந்தான். கிட்டையாவை பார்த்ததுமே லிங்கமூர்த்திக்கு கோபம் வந்தது. தங்க காப்பை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அப்படின்னா கிட்டையா சொன்னது உண்மைதானா? உண்மைதாங்க ஐயா. கிட்டையா இந்த போலி தங்க காப்பை எடுத்துட்டு வந்து என் வீட்டு வாசல்ல ஒளிச்சு வச்சான். அது இல்ல லிங்கமூர்த்தி, நீ தான் உண்மையான தங்க காப்பை எடுத்துக்கிட்டு அதுல போலி தங்க காப்பை ஒளிச்சு வச்சிருக்க. தங்க காப்புக்கான பணத்தை கட்டுறியா இல்ல ஜெயிலுக்கு போறியா? இப்படி கோபமா கேட்டதுமே லிங்கமூர்த்தியும் கமலாவும் பயந்து போனாங்க. வேணாங்க ஐயா, இந்த வீடு கூட அடமானத்துல தான் இருக்கு. நானும் கமலாவும் வாழ்நாள் முழுக்க உங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருக்கோம். இப்படி கெஞ்சி கேட்டான் லிங்கமூர்த்தி. ஜெகபதியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. பேராசைப்பட்டு வந்த அதிர்ஷ்டத்தை கைவிட்டதால ஜெகபதி வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தாங்க லிங்கமூர்த்தியும் கமலாவும்.